அனைத்தும் அம்பாள் அனுகிரகம். ஸ்ரீ கிருஷ்ண சரணம். இந்த உலகை எல்லாம் படைத்து அத்துணை ஜீவராசிகளுக்கும் உணவு தந்து அத்தனை பேரையும் சௌக்கியமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ லலிதா மகா திருவசுந்தரி பொற்பாத கமலங்களை பணிகின்றோம். மாமேரு தியான நிலையத்தின் 24ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் அதனுடைய நிறுவனர் தெய்வ திரு சுவாமி முருகபூஷம் அவர்களுடைய குரு பூஜை விழா பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேயாய் கரங்களாய் வல்லரசராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன். மற்றும் அன்று அம்பாளுக்கு ஸ்ரீவித்யா மூலமந்திர லட்சாட்சணை நிகழ்ச்சியும் அன்று 19 ஜூலை அன்று ஏற்பாடு செய்திருந்தோம். ஸ்ரீ மாமேரு தியான நிலையத்தில் ஸ்ரீ மாமேரு அம்பாளுக்கு அன்று 10 சிவாச்சாரியார்கள் பல வண்ண மலர்களால் ஸ்ரீவித்யா மூலமந்திரம் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தது மிக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதன் பிறகு மாமேரு தியான நிலையத்தில் அன்று அம்பாளுக்கு 108 குடம் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், எல்லா விதமான அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று அம்பாள் அன்று அலங்காரம் செய்யப்பட்டு இந்த சிவாச்சாரியர்களும் அர்ச்சனை செய்து அன்று மாலை 7:30 மணி வரையில், இரவு 7:30 மணி வரையிலும் அந்த உலக நன்மைக்காக இந்த அர்ச்சனை நடந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அன்று சிறப்பு விருந்தினராக கைலாய மாமணி கவிமுரளி கிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களிடையே சிறப்புரை ஆற்றினார்கள். அந்த சமயத்தில் சுவாமி முருகபூஷணம் அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அது சமயம் அவர்கள் எப்படி முதலில் இந்த மாமேருவை செய்தது பற்றியும் காஞ்சி பெரிவாளிடம் சென்று ஆசி வாங்கியதை பற்றியும் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். நெஞ்சத்தை அகலாக்கி பக்தியை நெய்யாக்கி எண்ணத்தை திரியாக்கினோம். தஞ்சத்தை அதில் சொல்லி தாமரை இதயத்தில் நின் சக்தியால் விளக்கேற்றினோம். ஏற்றிட்ட விளக்கெல்லாம் அணையாத விளக்காக அன்னையே நீ காத்திடு. காற்றிட்ட செய்தியாய் காதினில் போட்டிட்டோம். கடமையாய் நீ காத்திடு என்று வேண்டி இன்னைக்கு உண்மையிலே குரு பூர்ணிமா ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியில் கலந்துட்டு வர பெரிய மகானோட ஆசையெல்லாம் வாங்கிட்டு வரேன். நான் காஞ்சி ரகமணி இவங்க தாத்தாவை, அதாவது முருகபூஷன் ஐயாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி என்ன நான் நகை வியாபாரம் பண்ணிருந்தேன், நஷ்டம் ஆகிடுச்சு, இது கோரிக்கை எல்லாம் நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர். அப்போ மகா பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, போனது போட்டோம், அதுக்கு நீ ஒன்றும் பிறக்கல, போய் இந்த ஸ்ரீ சக்கரம் மாமேரெலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணு கொடு எல்லாருக்கும் அப்படின்னு. மகா பெரியவார்ன்றது யாரும் எல்லா எதிர்க்கிறவங்களே கிடையாது. சக்கரமடத்தை கூட 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் மகா பெரியவரை எதிர்த்து பேசுறவங்களே கிடையாது. அவ்வளோ பெரிய மகான், சிவஸ்வரூபம். 100 வருஷம் வாழ்ந்தவர், நம்ம காலத்தில் வாழ்ந்தவர், நம்ம தாத்தாவாக இருந்தவர், நம்ம குருவாக இருந்தவர், பெரிய மகானாக பேர் எடுத்தவர், இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர். சொல்கிறாரு, முருகபூஷணம் நீ தங்க நகை செய்யறதுக்காக பிறக்கலை, அம்பாளுக்கான இந்த நகை செய்யறது தானே பிறந்திருக்கு, இது நீ பயன்படுத்த அப்படின்னு. ஒரு குரு, இறைவனே குருவாய் வந்து சொல்லி தொடங்கப்பட்ட இந்த தொழில் சொல்லுங்க, அது உங்களுக்கு புண்ணியம். எந்திரம் என்பது ஒரு ஆண்டனா, ரிசீவர். எப்படி ஒரு டிவிக்குள்ள 100 சேனல் இருந்தாலும் எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சக்திகளை இழுத்து உருவத்தையும் வார்த்தைகளையும் ஒளியும் நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்குதுன்னா இது சயின்ஸ், அதாவது விஞ்ஞானம். அதுக்கு முன்னவே நம்ம தாத்தாக்கள் மெய்ஞான வழியாக அந்த ஆண்டனாவை கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆண்டனா எல்லாத்துக்கும் உதவுமானா உதவாது. ரேடியோ ஆண்டனா வேறு, டிவி ஆண்டனா வேறு, செல்ஃபோன் ஆண்டனா வேறு, இன்றைக்கி கைபேசி ஆண்டனா வேறு, ஷார்ட் லைட் வரைக்கும் போயிட்டே இருக்கு, சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாமே விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தில் தான் உட்காந்துருக்கோம். ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. அம்மன் எங்க உக்காடுறான்னா ஸ்ரீ சக்கரத்தில், அதுதான் ராஜபீடமா சிம்மாசனமா வச்சு உட்கார வைக்கிறான். இதை தான் ஆதிசங்கர் முதல்ல
மூகாம்பிகையில் ஸ்ரீ சக்கரத்தை பதிச்சு மகாகாளி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமியை 3 அம்பிகைகள் ஒன்றாக இணைச்சி அந்த பீஜத்தில் உட்கார வைக்கிறார். இதெல்லாம் நம்ம காலத்தில் நடந்தது, புராண காலத்தில் இல்லை. அப்படி உருவாகம் தான் ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரம்னா என்னங்க, நீங்கள் வீட்டுக்கு வரைபடம் போடுறீங்க இல்லையா, இந்த ஸ்கெட்ச் போட்டு இன்ஜினியர்ட்டு வரும், அது வரைபடம். அதுக்கு செங்கல் போட்டு கட்டினா அது பில்டிங், நம்ம வீடு. ஸ்ரீசக்கரத்தை, அந்த ஸ்ரீசக்கரத்தோட நுனியை கையால் அப்படி தூக்கினீங்கன்னா அப்படி எழும்புறது தான் மகாமேரு. ஸ்ரீசக்கரம் வேறல்ல, மகாமேரு வேறல்ல. ஸ்ரீசக்கரத்துடைய உயிர் கொடுத்து உருவாக்கப்பட்ட முழு வடிவம் தான் மகாமேரு. மாங்காடு பண்ணால் அந்த பேர் தான் பூஜை. காமாட்சமா அழகாக செங்காரிச்சு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பூஜை முதல் யாருக்குன்னா அர்த்தமே இருக்குதான். எல்லா கோயில்லையுமே காமாட்சி காஞ்சிபுரம் போனீங்கன்னா கூட அங்கே அர்ச்சனை எல்லாம் ஸ்ரீசக்கர, ஆதிசங்கர் வச்ச ஸ்ரீசக்கர் தான் அர்ச்சனை நடந்தது. இதெல்லாம் தத்துவமாக பார்த்துருக்கோம். ஸோ கடவுளுக்கே அதை வைக்கிறப்போ, அதை நம்ம வீட்டில் வச்சு நம்ம செய்கிறப்போ அது எப்படி இருக்கும்? அப்போ யந்திரம்னா என்ன? நல்ல விஷயங்களை கிரகிக்கிறது. யந்திரங்களெல்லாம் யந்திரங்கள் அல்ல, அதோட மந்திரமும் சேரும். அந்த மந்திரத்தை சேர்க்கறது தான் இந்த பீடத்தை உருவாக்கினாரு இவங்க தாத்தா. வீட்டில் உட்காந்து செய்ய முடியாதுப்பா, இங்கே வச்சுட்டு ஒரு 10 எந்திரத்தை யாரோ ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு 10,000 லட்சம் மந்திரம் ஒருத்தரே உட்காந்து சொல்ல முடியாதுல்ல. ஒரு 10,000 கூப்பிடுவோம், அவங்களுக்கு சம்பாதனை கொடுப்போம், இங்கேயும் நெய்வேத்தியம் பண்ணுவோம். இப்படி பண்ணி 10 குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த யந்திரத்துக்கு மந்திரம் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த யந்திரமும் முழு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி பெற்ற யந்திரத்தை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு முழு பயன் அடையும். இவ்வளோ யோசனை பண்ணி இந்த தாத்தா பண்ண வேலை இது. சரி, இது மட்டும் கமர்ஷியலாக பண்ணிடலாமா அப்படின்னா அவர் ஒத்துக்கல. ஒரு மண்டபம் கட்டிடணும், ஒரு 100 பேருக்கு 1000 பேர் சாப்பாடு போட்டுருக்கணும், டெய்லி போடணும்னு ஆசை. இது பௌர்ணமி போட்டுருக்கேன். இது நான் சொல்கிறது திருப்பி சொல்லுங்க, அந்த பூஜை முடிஞ்சிடும். மனமதை மனையாயிட்டே, கேட்கலையம்மா? எனக்கே கேட்கல, கடவுள் கேட்கணும்ல. மனமதை மனையாயிட்டே குணமதை கலசம் செய்து, மனமதை மனையாயிட்டு குணமதை கலசம் செய்து, மங்கள பொருளா மஞ்சள் குங்குமம் மலர்க்கு இட்டு, அன்பெனும் மலர்கள் தூவி, அதனாலே அர்ச்சனை செய்து வணங்கியே நின்றோம் அம்மா. வரங்கள் தாவரலட்சுமி தாயே, சினமெனும் சிக்கருத்து, சினமெனும் சிக்கருத்து, சிந்தையை சுத்தி செய்து, செந்தூர அழகே தாயே, சேவித்து நின்றோம் அம்மா, சேவித்து நின்றோம் அம்மா. தனமொடு தாழா கீர்த்தி தந்தருள வேண்டுகின்றோம். வரங்கள் தாவரலட்சுமி தாயே, என் குலப் பெண்டீரெல்லாம் தன் குலம் செழிக்க வேண்டி, முன்புலத் துயரை விட்டு முகமலர பூஜை செய்வார். மங்களம் எல்லாம் நிறைந்த மகிழ்வான நாட்கள் வேண்டி வரலட்சுமி விரதம் செய்தோம். வரங்கள் தாவரலட்சுமி தாயே, மேருவை எந்திரம் செய்து மந்திரம் பலவும் சொல்லி, சுந்தர வடிவே தாயே, சுழிமுனை நினைத்து உன்னை சூடமும் ஏற்றி நின்றோம். சூதுவாதரியா எமக்கு வரங்கள் தாவரலட்சுமி தாயே, ஆழியில் அமுதுடன் வந்து
அலை மேலே வாசம் செய்து வாழினி மகனே என்று வாழினி மகளே என்று வாழ்த்துக்கள் இன்றே சொல்லு பரந்தாமன் பாதம் அமர்ந்து பவ்விய பணிகள் செய்யும் நீங்காத செல்வம் தெந்து வரங்கள் தாவர லக்ஷ்மி தாயே ஆதியில் சங்கரர்க்கு அருள்மழை அன்றே தந்தாய் நீதியை கேட்கின்றேனே பாவை நான் பணிந்து நின்று நீதிகள் எல்லாம் சொல்லும் நிர்மலமான தாயே ஈடிலா செல்வம் தந்து வரங்கள் தாவர லக்ஷ்மி தாயே. நாங்கள் செய்கின்ற தொண்டை பாராட்டி அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து பேசினார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சக்தியாக இருந்தது அவருடைய பேச்சு. ஸோ அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று மாலை வேலூர் பாரதி முரளிதர சுவாமிகள் அவர்களுடைய துணைவியார் திருமதி கிரிஜா அம்மா அவர்கள் 2 பேரும் வருகை தந்திருந்து அன்று ஒரு லக்ஷ்மி ஹயக்கிரீவர் விக்கிரகத்தை எடுத்து வந்து அம்பாள் சன்னிதானத்திலே வைத்து அதற்கும் அந்த லக்ஷார்ச்சனை நடந்தது. அவர்கள் மாலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்பாளின் அனுகிரகத்தை பெற்றார்கள். அதன் பிறகு குடுவாஞ்சேரியிலே இருக்கின்ற ஒரு ஹனுமத் உபாசகர் ஹனுமன் குரல் என்ற பத்திரிகையை நடத்தி வருபவர் அவரும் அந்த பூஜையிலே கலந்து கொண்டு அம்பாளின் அனுகிரகத்தை பெற்றார். அதன் பிறகு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் பூபதி அவர்களையும் நினைவு கூர்ந்து அன்று அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு சிறப்புரை வழங்கப்பட்டது. இந்த நன்னாளிலே இந்த 24ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே அனைவருக்கும் காலையில் சிற்றுண்டி, மதியம் அறுசுவை உணவு, வடபாயசத்துடன் அறுசுவை உணவு அம்பாளின் பிரசாதமாக வந்தவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மாலை வரை அம்பாளுக்கு 10 விதமான நைவேத்தியங்கள் செய்து அத்துணை பேருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சிவாச்சாரிய பெருமக்கள் ஓய்வின்றி அந்த அம்பாளின் அனுகிரகத்தை அன்று பரிபூர்ணமாக அவர்களும் பெற்றார்கள். சந்தோஷமாக அந்த லக்ஷார்ச்சனை விழாவிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரிலிருந்து வந்திருந்தது மிகச்சிறப்பாக நடந்தது. ஸோ அவர்களும் மாலை 7:30 7:45 வரையிலும் அந்த அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை அம்பாளுக்கு செய்வித்து அவர்களும் சந்தோஷமாக சென்றார்கள். எல்லா விதமான காட்சிகளையும் கண்டு பக்தர்களும் சந்தோஷம் அடைந்து அம்பாளின் பேரருள் கருணை அன்று பெற்றார்கள். அது மட்டுமல்ல, சுவாமிஜி முருகபூஷம் அவர்களுடைய குரு பூஜை அன்றும் அவர்களுடைய குருவின் ஆசீர்வாதத்தையும் அமிர்தவள்ளி அம்மையார் தாயார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் மற்றும் அங்கு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பக்தர்கள் கண்டுகளித்து அன்று ஆனந்தம் அடைந்தனர். இந்த மாமேரு தியான நிலையத்தின் 24வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் இந்த மகாமேரு தியான நிலையத்தின் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு அனைவரும் உடலாலும் பொருளாலும் மனதாலும் மற்ற எல்லா வகையிலும் ஒத்துழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் அவர்களுடைய அன்பு பணி தொடர்ந்து செய்திட எல்லாம் வல்ல அம்பாளின் பொற்பாத கமங்களை பணிகின்றோம். அவர்களுக்கு எல்லா வகையிலும் சகல சௌபாக்கியங்களும் பரமக்ஷேமங்களும் உண்டாகும்படி எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம். அனைவரும் வாருங்கள், அம்பாளை தரிசனம் செய்யுங்கள். இங்கு நித்யாதேவியுடன் படைசூழ அமர்ந்திருக்கும் ஸ்ரீ லலிதா மகாத்ருபுத்திர சுந்தரி உங்களுக்கெல்லாம் நிதானமாக அருள் செய்வாள், நிரந்தரமாக அருள் செய்வாள். நன்றி, வணக்கம்.